தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை என குற்றம் சாட்டி டெல்லி முதல்வர் கேஜ்ரிவால் வீட்டு முன் பெண்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். டெல்லி சட்டசபை தேர்தல் நடந்தபோது பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் பேருந்துகளில் பாதுகாப்பு ஏற்படுத்தப்படும் என்று அரவிந்த் கெஜ்ரிவால் உறுதியளித்திருந்தார். ஆனால் ஆட்சிக்கு வந்து ஏறக்குறைய 2 மாதமான போதும் அது தொடர்பாக எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று குற்றம் சாட்டி டெல்லியில் உள்ள கெஜ்ரிவால் வீட்டு முன் ஆம் ஆத்மி சேனா என்ற அமைப்பினர் சார்பில் முற்றுகை போராட்டம் நடந்தது. ஆம் ஆத்மி சேனா என பெயர் பொறித்த தொப்பி அணிந்த 100க்கும் மேற்பட்ட பெண்கள் போராட்டத்தில் கலந்து கொண்டனர். வாக்குறுதியை நிறைவேற்றாத கேஜ்ரிவாலுக்கு எதிராக கண்டன கோஷங்களையும் பெண்கள் எழுப்பினர். जो केजरीवाल जो 50 दिन के जो इलेक्शन के टाइम जो उन्होंने वादे किए थे वो पूरे क्यों नहीं किए गए? या तो यह सरकार झूठी है जो वादे करके भूल जाती है कि हमने ये चीज करनी है, वो क्यों नहीं कर रहे? हम उस मुद्दे पे आए हैं. हमारे को महिलाओं के लिए बिल्कुल ये चीज चाहिए, हमारे को व्यवस्था चाहिए. महिलाओं के लिए बिल्कुल सारी महिलाओं की आवाज उठ रही है, इसीलिए उठाई गई है कि आज भी महिलाएं सुरक्षा नहीं है. आगे मोड में यही रहेगा. अगर हमारी आवाजें जो हमारी जिस मुद्दे पे हम आए हैं अगर वो नहीं सुनाई देंगे तो हम ऐसे ही करते जाएंगे. इससे बड़ा प्रदर्शन करेंगे क्योंकि हमारी पूरा बड़ा होगा, इससे बड़ा होगा. 2012ஆம் ஆண்டில் ஓடும் பேருந்தில் மருத்துவ மாணவி கற்பழித்துக் கொல்லப்பட்ட சம்பவத்துக்கு பிறகு டெல்லியில் பெண்கள் பாதுகாப்பு அரசியல் பிரச்சனையாக உருவெடுத்துள்ளது. அதன் பிறகு கற்பழிப்பு குற்றங்களுக்கு கடும் தண்டனைகள் வழங்கும் வகையில் சட்ட திருத்தங்கள் கொண்டுவரப்பட்ட போதும் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் குறையவில்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது.